ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யோரிவனாசந்தரேரிகரதரன, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் சொல்லுங்க, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். கண்களை மூடி மாறும் தூய ஆயிரமனாதன சந்தர உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, சொல்லுங்க, பெருமழை போலவே நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்று நீரே, பெருமழை போலவே ஆவியை ஊற்றும். வாரும் தூய, சொல்லுங்க, எஸ் மை லார்ட், பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எரிகனாசம் நீராளுகை செய்யும். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, பரிசுத்தமுள்ளவரே, அக்கினியானவரே, பலன் தருகிறவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஐயா. ஓரிகனதனமனதினனசந்தரதீரு ஓரிகனதி நிமின துனகராரேலிகிரி திரிபிரதுனனாஷதரதரமரதனமன ஓரதன நதனங்கரதி நிமின துனகாஷாதிரிகிரி நிமின துனுகுடுதிருபரதனமனதினகன. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த அதிகால வேளையிலே ஆரம்பத்தில் இருந்தே நீ எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டு இருக்கிற தயவுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை எங்கள் மத்தியிலே வல்லமையாய் இறங்கி எங்களை பலப்படுத்துவதாக. எங்கள் சரீர பலவீனங்கள், எங்கள் இருதயத்தை ஆளுகை செய்கிற பயங்கள், பொறாமைகள், வன்கண்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த கால வேளையிலே இந்த ஆராதனை விட்டு வெளியேறுவதாக. இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மேல ஒரு சுகமாக்கும் வல்லமை இறங்கி வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. விடுதலை இந்த எல்லை முழுவதும் ஆண்டவராக விடுதலையை பேசுகிறேன். இந்த எல்லை முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விடுதலை கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் கரத்தில் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்வோம். நன்றி ராஜா, நன்றி 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 ஐயா, நன்றி ஆண்டவரே. விடுதலை விடுதலை எங்கள் மத்தியில் ஒரு விடுதலை இறங்கி வருவதாக, வருவதாக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்தபடியினால் என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் மிக
ஒரு முக்கியமான ஒரு நாள் கிறிஸ்துவர்களிடத்திலே. தேவன் அறிந்த தேவ மனிதர்கள் மத்தியில் இந்த நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள். கடந்த வாரம் பெந்தெகோஸ்தே பரிசுத்த ஆவியானவர் இறங்கியவுடன் அதுவரை இல்லாத அநேக அதிசயங்களை தேவ மனிதர்கள் செய்தார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நமக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை தெளிவோடு நாம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். அவரை உபயோகப்படுத்தணும். இன்றைக்கு ஒரு லைட் எரிகிறது, சுவிட்சு போட்டால் தான் அது லைட் எரியும். நமக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை அனல் மூட்டி விடணுங்க. நம்ம வாழ்க்கையில் அவர் எத்தனை அவசியமானவர். சீஷர்கள் இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருந்தபொழுது பலமுறை அவர்களுக்கு சொன்னார். அவர்கள் ஒருவரும் அதை குறித்து பொருட்படுத்தவில்லை. அவர் அதிசயங்களை பார்த்தார்கள், அற்புதங்களை பார்த்தார்கள். அதற்கென்று அவர்கள் அவ்வளவாய் பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த மேல் வீட்டு அறையில் வல்லமையாக இறங்கிய பிறகு அநேக அற்புதங்களை அவர்கள் கண்டார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அற்புதங்களை செய்வதற்கென்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் நீங்களும் நானும். அதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எப்பொழுதும் அது அனல் மூட்டி விடப்படணும். அது அக்கினியாய் இறங்கணும். நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். வேதவசனம் சொல்கிறது. விசுவாசத்தோட நம்பிக்கையோடு இயேசுவின் நாமத்தினாலே நாம் செபிக்கிற இடங்களில் அற்புதங்களை செய்ய அவர் ஆவல் உள்ளவர். அதற்காகவே மனிதர்களை விசேஷித்த விதமாய் அவர் தெரிந்து கொண்டார். அனைத்தையும் வார்த்தையினால் படைத்து மனிதனை மாத்திரம் தன் கரத்தினாலே உருவாக்கி தன் சுவாசத்தை கொடுத்து நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த சபையிலே அமர வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பார்வையிலே விலை மதிக்க முடியாதவர்கள். அவர் கரத்திலே அவரை போல நம்மை உருவாக்கி இருக்கிறார். மற்ற அனைத்தையும் அவர் வார்த்தையை சொல்லி படைத்தார். ஆதியாகமத்திலே நாம் வாசித்ததை கேட்டோம். ஆனால் மனிதர்கள் மாத்திரம், ஆண் பெண்களை மாத்திரம் அவர் தன்னுடைய கரத்தினாலே உருவாக்கி தன் சுவாசத்தை அவர்களுக்கு கொடுத்து நம்மை விசேஷித்த விதமாய் நம்மை வைத்திருக்கிறார். இதற்காக லூசிபர் தேவனுடைய ஸ்தானத்தை அவன் கேட்டதினால் அவன் தள்ளப்பட்டான். அவன் நடுவானத்தில் இருந்து தேவனுக்கு பிரியமாய் வாடுகிறவர்களுக்கு விரோதமாக அவன் செயல்பட்டதினாலே மனிதர்களை உருவாக்கி இந்த உலகத்தில் அவர்களோடு கூட நல்ல ஒரு உறவு கொள்ளும்படியாய், அவர்களோடு பேசும்படியாய், அவர்களோடு தன்னுடைய இருதயத்தின் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் விரும்பியதினாலே மனிதர்களை படைத்தான். இன்றைக்கு அதற்கு விரோதமாய் சாத்தான் பலவிதமான தந்திரங்களை செய்கிறான், சூழ்ச்சிகளை செய்கிறான். இன்றைக்கு தந்திரமாய் அவன் செயல்பட்டு தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே, உலகத்திலே, தேசத்திலே, சபைகளிலே விதைத்து இன்றைக்கு அவன் திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ள விரும்புகிறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நம்ம ஒவ்வொருவர் மேல் இறங்கும்போது இதிலிருந்து நம்மால் விடுதலை பண்ண முடியும். அவர் திட்டத்தை நம்மால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 ஒருவர் வாசியுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் மைக்கில் ஒருத்தர் வாசிங்களாமா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு இதை தெளிவாய் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாய் அறிவுரை கொடுக்கிறார். இன்றைக்கு அப்போஸ்தலர் 1:8 வாசித்த இந்த பகுதியிலே இன்றைக்கு அவர் என்ன, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, உங்களிடத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, அப்பொழுது இல்லையா, இப்பொழுதும் நம்மத்தில் அவர் இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவர் மேலே இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இருந்து கொண்டு எபேசியர் 1:13 வாசித்து பாருங்களேன். 1:13 எபேசியர் 1:13 ஒரு வாசிங்கள். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டவர்கள் அந்த விசுவாசத்தினாலே. அது பிற்பகுதியில் நான் இதை குறித்து விளக்குகிறேன்.
இன்றைக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாகிய நம்மை அவர் முத்தரித்திருக்கிறார். இந்த ஐடென்டி கார்டு இதை இருந்தால்தான் நம் பரலோகத்திற்குள் நுழைய முடியும். அன்பானவர்களே, இது ஒருவேளை இது கடினமான ஒரு வார்த்தையாக இருந்தாலும் இதை பெற்றுக்கொள்ள, இதை நமக்குள்ள இதை வளர்த்து கொள்ள நாம் முற்பட வேண்டும். தேவனுடைய திட்டத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்தமானவர்களை நீங்களும் நானும் இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை நாளை நிரப்பப்பட வேண்டும். எதற்காக இந்த பரிசுத்த ஆவியார் என்று நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் பலனடைந்து அப்படின்னு சொல்றார். இதற்காக இன்றைக்கு பரிசுத்த ஆவியார் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து அந்த பலன் எதற்காக? ஆண்டவரை அறியாத மக்கள் இந்த பலத்தை கொண்டு தன் வாழ்க்கையில் பல விதங்களிலே ஐஸ்வர்யவான்களாக மாறுகிறார்கள், திறமை உள்ளவர்களாக மாறுகிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பலன் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இன்றைக்கு பெரிய அரசியல்வாதிகள், இன்றைக்கு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவர்கள், பிஸ்னஸில் இருக்கிறவர்கள் அந்த தனக்குள்ள அந்த பலத்தை பயன்படுத்தி தன் வாழ்க்கை நிலையை உயர்த்தி கொள்ள பார்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் உருவாக்கி இந்த பலனை எதற்காக நமக்கு கொடுக்கிறார் என்பதை சிந்திக்கும்படியாக இந்த காலை வேளையிலே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள் உள்ள இந்த ஜீவன், அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாய் கிடைக்கக்கூடிய அந்த உயிர், அந்த ஜீவன் எப்பேற்பட்ட செயலையும் எதிர்த்து நின்று போராடக்கூடியது. அன்பானவர்களே, உயிருள்ள மீன் ஓடுகிற தண்ணீரில் என்ன செய்யும்? அது தண்ணீரோடு ஒரு நாளும் போவதில்லை. அந்த நீரை எதிர்த்து நின்று அது பாயும். உயிருள்ள ஒரு மீன். இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியின் பலத்தினால் நிரப்பப்பட்டவர்கள். அதை நம்மேலே அவர் ஆண்டவர் முத்தரித்து இருக்கிறார். அந்த முத்தரை குத்தப்பட்டவர்கள் நம் இருதய கண்களை குருடாக்கி இந்த அபிஷேகத்தை குறித்தும் வல்லமையை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் விளங்கிக் கொள்ள முடியாத நிலையிலே தள்ளப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் மேல் இதை அளவில்லாமல் ஊற்றுகிறார். வாஞ்சையோட, விருப்பத்தோட காத்திருக்கிறவர்களுக்கு இந்த பலனை அவர் தருகிறார். ஹல்லேலூயா. இது பரிசுத்தமாய் இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் தானா? இல்லை, நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய் நமக்குள்ளே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு தேற்றரவாளனை நமக்கு கொடுத்து தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கத்தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முத்திரை நம்ம மேலே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். இந்த உலகத்தில் நம்ம எதிர்க்கக்கூடிய அநேக காரியங்கள், அதை எதிர்த்து நின்று போராடி நாம் ஜெயம் கொள்ளணும். ஹல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்புறம் படிமா. நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நம்மை எதிர்த்து நிற்க ஆண்டவர் நமக்கு அந்த பலனை கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே தவறான காரியங்கள், தவறான சிந்தனைகள் நமக்குள் தோன்றும் பொழுது ஆவியானவர் அந்த உணர்வை நமக்கு தருவார். அவர் தராமல் இருப்பதில்லை. அது நாளுக்கு நாள் அதை மேற்கொண்டு அதைப்படி கீழ்ப்படியாமல் போகிறதுனாலே நம் வாழ்க்கை நடைமுறையாய் அது மாறிவிடுகிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பாவங்கள் உணர்த்துகிற இந்த பாவங்களுக்கு உடனே ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து அதிலிருந்து அவரோட உதவியோடு மீட்க வேண்டும் என்று நாம் விரும்பும் பொழுது இன்றைக்கு நாம் வெற்றியை காண முடியும். மாம்சத்தோடு, அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானம் மண்டலத்தில் உள்ள பொல்லாதாவின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த கடைசி கால எழுப்புதல் மிக விரைவில் ஆண்டவர் இன்றைக்கு வர அதற்கான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு சந்தேகம் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. இதை மங்கடித்து விடுவான் சாத்தான். ஒரு காலம் நீர் ஒரு பாவி, இதற்கு நீ தகுதியானவன் அல்ல என்று நம்மை அவனோட முத்திரையை நமக்கு கொத்துவான். ஆனால் ஜீவனுள்ள ஆண்டவர், அவர் ஜீவனையே கடைசி சொட்டு வரை ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு இன்றைக்கு ஆண்டவர் அவர் பிள்ளைகளாய் நம்மை முத்தரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா.
இன்றைக்கு அவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி தெரிகிறவன். யாரை விழுங்கலாம் வகை தேடி தெரிகிறவன். அன்பானவர்களே, ஆண்டவருடைய திட்டத்தை நாம் பெற்றிருக்கிறோம், அந்த முத்தரித்திருக்கிறோம் என்பதை மறந்து போகாதிருங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கடைசியாக சகோதரன் வேத வசனத்தை அந்த 6:10 வாசிக்கிறது. கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எதிர்த்து நிற்க பலன், சாத்தானை எதிர்த்து நிற்க பலன். நாளுக்கு நாள் நமக்குள்ள தந்திரமாய் செயல்பட்டு தேவனுடைய திட்டத்தை விட்டு நம்மை விலக நினைக்கிற அவருடைய திட்டங்களை முறியடிக்க இந்த பரிசுத்த ஆவியினுடைய பலன் நமக்கு தேவைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கண்டித்து உணர்த்துகிறவர், உண்மைதான். அவர் கண்டித்து உணர்த்துகிறவர் என்று வேதவசனம், அது குறித்து நான் தெளிவாய் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட நேரங்களிலே அதற்கு நாம் கீழ்ப்படிந்து அவர் தயவோடு நம்முடைய வாழ்க்கையில் அவர் திட்டத்தை செய்ய நம்மை முற்படுத்தணும். ஹல்லேலூயா. அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மேலே ஊற்றப்பட்டு இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் முத்தரித்து இருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்கள் உள்ளத்திலே இருக்கணும் ஐயா, இருக்கணும் ஐயா. இன்றைக்கு இது எனக்கு கிடைப்பதற்கு நான் தகுதியானவள் அல்ல, இதை நான் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று யாரும் நினைக்க கூடாது. ஏனென்றால் சாத்தான் அப்படிப்பட்ட ஒரு நினைவை நமக்குள் கொடுத்து விடுவான். நீ ஒரு பாவி, நீ தகுதி இல்லாதவன், அதற்கான தகுதி உனக்கு இல்லை என்று சொல்லி நமக்குள்ள அந்த உணர்வை கொடுத்து, ஏன் அவன் தந்திரக்காரன். ஆண்டவர் அதை தகுதிப்படுத்தும்படியாக தான் நமக்கு அந்த முத்திரையை கொடுத்திருக்கிறார். இந்த தகுதியை அவன் உடைக்கிற, அவனுடைய தலையை நசுக்கும்படியாய் அவர் சிலுவையிலே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல. அந்த வேத வசனம் அது படிமா 6:10 அந்த மாம்சத்தோடு இரத்தத்தோடும் இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாதாவின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. பயந்துடாதீங்க. இந்த போராட்டத்தை ஒவ்வொரு நாளும் சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்தணும். ஒரு வேடன் பறவைகள் நிறைந்த இடத்திலே அவன் சுடுகிறான். அவன் சுட்ட பிறகு ஒரு பறவை அந்த வெடியிலிருந்து தப்பித்து ஓடி வருகிறது. ஒரு பறவை மாண்டு விடுகிறது. ஒரு பறவை தத்தி கடந்து போகிறது, குற்றுயிராய் கடந்து போகிறது. அந்த வேடன் முதலே எதை சென்று பிடிப்பான்? யோசித்து பாருங்கள். எதை போய் முதலிலே அவன் எடுக்க முயற்சிப்பான்? இறந்ததல்ல, இறந்ததெல்லாம் அவனுக்கு சொந்தம். தத்தி குற்றுயிராய் கடந்து போகிறது. அதை பிடிப்பதற்கே அவன் முதலிலே முற்படுவான். பறந்து போனது என்றால் ஒவ்வொரு நாள் அது எனக்கு கிடைக்கும். ஆனால் தத்தி போகிறது, என்னை விட்டு போய்விடக்கூடாது என்று அதன் மேலே அந்த வேடன் நோக்கமாய் போய் முதலில் அதை பிடிப்பான். மாணவர்களே, இன்றைக்கு சாத்தானும் அப்படிதான், குற்றுயிராய். இன்றைக்கு இப்படி பாதி அப்படி பாதி ஆண்டவர் மேல் விசுவாசம் இல்லாத நிலையில இப்படிப்பட்ட முத்தரிக்கப்பட்ட விலை மதிக்க முடியாத ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்கிற நம் இருதயத்தை பல விதங்களிலே நம்ம சேதப்படுத்தி விடுவான். அன்பானவர்களே, இந்த காலைவேளையிலே இந்த வார்த்தையின் மூலமாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் போரிடும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மலைகளை நொறுக்கும்படியான வல்லமை, கூர்மையுள்ள பற்கள் உள்ள ஒரு இயந்திரமாய் ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார். நீ ஜெபிக்கிற ஜெபத்திலே ஆண்டவர் இன்றைக்கு அநேக அற்புதங்களை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். உன் இருதயத்திலே அந்த விசுவாசம், அந்த இருதயத்தில் அந்த நம்பிக்கை, நமக்கென்று கொடுக்கப்பட்ட குடும்பத்தோடு சபையோடு இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சத்தோடு இரத்தத்தோடு இல்லை. இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த மனிதனோடும் நமக்கு போராட்டம் இல்லை. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாதாவின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் என்று இந்த வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. எந்த மனிதனையும் பகை உணர்வோடு பார்க்க நமக்கு அவர் அதிகாரம் கொடுக்கவில்லை. பகைக்கிறவர்களை நேசிக்க முடியாத தான் ஆண்டவர் இன்றைக்கு வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அன்பானவர்களே, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாதாவின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தை பொல்லாதாவின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நீ முழங்கால் படியிட்டு தேவனுக்கு முன்பாக இப்படிப்பட்ட காரியங்களை எதிர்த்து நிற்க ஆண்டவர் இந்த பலனை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உனக்கு அவர் தருகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அனல் மூட்டி விடணும். அனுதினமும் அதை வாஞ்சிக்கணும்.
ஏதோ வந்தோம் ஜெபித்தோம். இன்றைக்கு ஜெபிக்க ஒரு அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்று தனிப்பட்ட நபராய் ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அது அவருடைய சாட்சியாக நம்ம வாழ்கிறோம். அவர் எருசலேமில், அந்த வசனம் வாசிங்க, அப்போஸ்தலர் 1:8 வாசிங்களேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் அவர் வாழ்ந்த நேரத்தில் அவர்கள் இதை குறித்து கவலைப்படலை. அவர் போகும்பொழுது ஒரு தேற்றவாளனை கொடுத்து, பச்சை மரமாகிய எனக்கே இந்த நிலை, பட்ட மரமாகிய உங்களுடைய நிலை என்ன என்று சொல்லுதான். இன்றைக்கு ஆவியானவருடைய வல்லமையை ஊற்றிய பிறகு பேதுரு 3 முறை ஆண்டவரை மறுதலித்த பிறகுவன் அவனை போன இடங்கள் எல்லாம் அற்புதங்கள் நடந்தது. நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் அற்புதங்கள் நடப்பிக்க ஆண்டவர் உன் அருகில் இருக்கிறார். கர்த்தர் என் அருகில் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு எருசலேமிலே சாட்சி உள்ளவர்களாக நாம் வாழணும். எருசலேம் என்று சொன்னால் என்ன? ஆண்டவர் தனிப்பட்ட அவர் வாழ்ந்த இடம், அவர் இருந்த இடம். தனிப்பட்ட நபராக நம்முடைய மனசாட்சிக்கு நாம் பயந்து நாம் சாட்சி உள்ளவர்களாக வாழணுங்க. ஆவியானவர் அதைத்தான் சொல்கிறார். ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது, இதை நீ விசுவாசிக்கும் பொழுது, இதை நம்பும் பொழுது ஆண்டவர் இந்த பலனை நமக்கு அவர் தருகிறார். உங்களோடு ஒரு பலன் இருக்கிறது, உங்களோடு நடந்து வருகிற ஒரு சேனை இருக்கிறது. உங்களுக்கு உதவி செய்ய உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட தேவ தூதர்கள் உங்களுக்கு துணையாயிருப்பார். அன்பானவர்களே, கலங்காமல் பயப்படாமல் இதை நமக்கு ஏற்படுகிற பலவிதமான போராட்டங்களை எதிர்த்து நின்று போராடு. இந்த கடைசி காலங்களிலே இந்த எழுப்புதலுக்கு நம் சபையை நாம் ஆயத்தப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட மகா பெரிய கிருபை இந்த அபிஷேகம். நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த மகா பெரிய கிருபை, சிறு பாலகன் நாவிலே ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை இந்த கடைசி நாட்களிலே வைத்திருக்கிறார். அவர்கள் சொல்லுகிற, அவர்கள் பேசுகிற, அவர்கள் படிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய தயவு அங்கே அவர்களோடு இருக்கிறது. அதை முக்கியப்படுத்துங்கள். நான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட இணைந்து வாழுகிற பொழுது, அந்த அபிஷேகத்தை ஆண்டவருடைய வல்லமையை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு சேனைக்குள்ளே நம்மாலே பாய முடியும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த விசேஷித்தமான இந்த அபிஷேகம் இதை உதாரிசனப்படுத்தக்கூடாது. அன்பானவர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு எருசலேம் என்று சொன்னால் நம் தனிப்பட்ட வாழ்விலே சாட்சி உடையவர்களாக வாழணும். தனிப்பட்ட வெளியில் தெரிய முடியாத நம் மனதிலே புதைந்து கிடக்கிற காரியங்கள் மத்தியிலே நாம் சாட்சி உடையவர்களாக, நமக்கு சொந்தமில்லாத காரியங்களை, நமக்கு பிரியமில்லாத ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம் இருதயத்தில் இடம் கூடாதபடி அவர்கள் மத்தியிலே நாம் சாட்சி உடையவர்களாக இருக்கணும். இந்த சமுதாயத்திலே இன்றைக்கு எத்தனையோ விதமான ஆபத்துகள் வருகிறது, எத்தனையோ விதமான இடைஞ்சல்கள் வருகிறது. ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய அரசாங்கத்தில் போடப்பட்ட சட்டங்களுக்கு கூட நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி அந்த சட்டங்களை கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் உங்களை யாரும் கேட்கப் போவதில்லை. ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவன் உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைவார். ஒரு கிராஸ் பண்ண போறோம், அந்த எல்லை கோட்டுக்குள்ளே நிற்பதை கண்டு ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். தனிப்பட்ட நபராய் உனக்குள் ஒரு சாட்சி இருக்கணும். அதுதான் எருசலேமிலே நீங்கள் சாட்சி உடையவர்களாக இருங்கள். அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ளே இருந்தால் அந்த குற்ற உணர்வுகள் நமக்குள் இல்லாதபடி எதையும் நாம் எதிர்த்து நின்று போராட முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அதிகாரிகள், எத்தனை விதமான அதிகாரிகள் இன்றைக்கு மருத்துவத்துறையிலே, கல்வித்துறையிலே, இன்றைக்கு நீதித்துறையிலே, அரசாங்கத்துறையிலே, இன்றைக்கும் அதிகாரிகளுடைய நிலைகளை சற்று உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி பாருங்கள். அங்கே நீதி இல்லை, நியாயம் இல்லை. அவர்கள் மனதுக்கு மீறி நடக்கிறார்கள். அவருடைய எண்ணங்கள், இதற்காக அவர்கள் நியமித்த அந்த அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த நிலையிலே அவர்கள் இருந்து இந்த தேசத்திற்கு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறவர்களா இருக்கிறார்களா? சிந்தித்து பாருங்களேன், சிந்தித்து பாருங்களேன். அப்படிப்பட்ட கலைக்கப்பட்ட, சாத்தானால் உடைக்கப்பட்ட இந்த தேசத்திற்கு நீங்களும் நானும் உப்பு. இதற்காக ஜெபிக்க நம் இருதயத்தை திறந்து கொடுப்போம். அதற்காக தான் ஆண்டவர் நம்மை அபிஷேகப்படுத்தி ஒரு முத்தரித்து உங்களை ஆண்டவர் குடும்பத்தை கொடுத்து, சபையை கொடுத்து, ஊழியர்களை கொடுத்து வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு மருத்துவத்துறையிலே எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயமாய் அவர்கள்
எத்தனை காரியங்களுக்கு அந்த வியாதி உள்ளவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். கல்வித்துறையில் எடுத்துக்கொள்ளுங்கள், அநீதி பெருகி போய் கிடக்கிறது. மருத்துவ துறையில் எடுத்துக்கொள்ளுங்கள், இன்றைக்கு நீதித்துறையில் எடுத்துக்கொள்ளுங்கள், பார்க்க முடியவில்லை. ஏழை எளிய மக்கள் பல விதங்களிலே நொறுக்கப்படுகிறார்கள். நமக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று நீங்களும் நானும் இருந்துவிட முடியாது அன்பானவர்களே. ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினால் முத்தரிக்கப்பட்டவர்கள். இந்த பாரம் நமக்குள்ள வரணும். இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க விசுவாசித்து பாருங்க, இதை அபியாசப்படுத்தி பாருங்க, இதை குறித்ததான பாரங்கள் நமக்குள்ள வரும். நம் தேசத்தில் இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கிற அநேக காரியங்கள் அநீதியாய், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல், பயம் இல்லாமல், பல விதங்களிலே ஆபத்து நிறைந்த சூழலிலே ஏழை எளிய மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் உள்ள மக்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறபடினால் உங்களுக்கும் எனக்கும் இந்த முத்திரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எருசலேமிலே சாட்சி உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்காகவே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இதை ஒரு புத்தியாய் 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1-2 வாசித்து பாருங்களேன். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1-2 வசனங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்றால், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காக, அதிகாரத்தில் உள்ள யாவருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இதற்காக நாம் அழைக்கப்பட்டோம் அன்பானவர்களே. இந்த வேத வசனம் எப்படி தெளிவாய் நமக்குள் பேசுகிறது பாருங்கள் அன்பானவர்களே. நமக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று தேவனால் முத்தரிக்கப்பட்டவர்கள் இருக்க முடியாது. அவரது விசேஷித்தமான அபிஷேகத்தை பெற்றவர்கள் இருக்க முடியாது. தேவனால் விசேஷித்தப்பட்டவர்கள் உலக தன்னுடைய தேவைகளுக்காக, தன்னுடைய வாழ்வுக்காக, தன்னுடைய நிலைக்காக மாத்திரம் இருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லவில்லை. அதிகாரத்தில் உள்ளவர்கள் சீர்கட்டு கிடக்கிற இந்த பகுதி உங்கள் இருதயத்தை உடைக்கணும். உங்கள் வாழ்க்கையில அதற்கு தேவை உங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதல் பலன். இது முதலில் நம்புங்கள். ஆண்டவரே என்னை முத்தரித்து இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். ஆண்டவருடைய பலன் நம்மத்தில் இறங்கி வரும். ஹல்லேலூயா. ஒரு நமக்கு தலைக்கு மேலே ஒரு 6 அடி தண்ணி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு இடத்துல குளத்திலே போய் நம்ம குளிக்கிறோம், நம்ம தலைக்கு மேலே தண்ணீர் நிறைய இருக்கிறது. அது நமக்கு பாரமாய் படுகிறதா? படலை. அந்த தண்ணீரை விட்டு வெளியே வாங்க. வெளியே வந்து ஒரு 2 குடம் தண்ணீரை தலையில சுமந்து பாருங்க. அது பாரமாய் இருக்குது இல்லையா? எவ்வளவு பாரமாய் இருக்கிற, ஆனால் தண்ணீருக்குள் மூழ்கி இருக்கும் பொழுது அவ்வளவு பெரிய தண்ணீரும், அவ்வளவு ஆழமான, அவ்வளவு அதிகமான தண்ணீரும் நமக்கு பாரமாய் படவில்லை. ஆனால் அந்த பாவத்தை விட்டு வெளிவந்து அந்த பாவ காரியங்களை நினைக்கும் பொழுதே நமக்கு அது பாரமாய்ப்படும். நம் மண்ணால் உருவாக்கப்பட்டவர்கள். இது ஒரு மண்பாண்டம். இதற்குள்ளே அவர் அபிஷேகம் இறங்கி நிரப்பும் பொழுது, அந்த நிரம்பி வழிகிற அனுபவம் இருக்கும் பொழுது அந்த மண்பாண்டமே மறைந்து போகிறது அன்பானவர்களே. ஒரு மண்பாண்டத்திலே அப்படியே பொங்கி வருகிறது, அது மேலே ஊத்தும் பொழுது அந்த மண்பாண்டமே மறைந்து போகிறது. நாம் எப்பொழுதும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அப்படிப்பட்ட நிறைவுடர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த காலை வேளையிலே இந்த செய்தி நேரத்திலே ஆண்டவர் உங்களோடு இடைபடுவார் என்று சொன்னால், அதிகாலையிலே எழுந்து தேவனுடைய பாதத்திலே தேசத்திற்காக ஜெபிக்க உங்களை அர்ப்பணியுங்கள். எத்தனையோ மிஷனரிகள், எத்தனையோ தேவ ஊழியர்கள் உண்மையும் உத்தமமாய் தேவனுடைய நாமத்திற்கென்று தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்ததினால் இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் சன்னிதானத்தில் உங்களால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாகிய நீங்கள் இந்த தேசத்திற்கு உப்பாய் தன்னை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நீ கால் மிதிக்கும் தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகணும். இது வெறுமையானதல்ல, இது ஜீவனுள்ள வார்த்தை. இது அவர் நடப்பிக்கு கொடுக்க வல்லவர். ஆண்டவருடைய நாமத்தினால சொல்லு.
நம்முடைய எச்சலுக்கு, நம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார். நீங்க அபிஷேகத்தில் அதை வாஞ்சியோட பெற்றுக்கொள்ள வேண்டும். விரும்பும் போது ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆத்ம பாரத்தை நமக்கு கொடுப்பார். இந்த தேசத்திலே பாவங்கள் அப்படியே மலிவாய் போய்விட்டது. இதுதான் குற்றம் என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன? இந்த வேத வசனத்தின்படி நாம் ஜெபிக்க வேண்டிய நாம், இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய நாம் ஜெபிக்காமல் இருக்கிறது தான். ஆண்டவர் பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்காமல் இருக்கிறது தான் இதற்கு காரணம். ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுக்கு கடினம் உள்ளதாக இருந்தாலும் இதுதாங்க காரணம். ஆண்டவர் அதை விரும்புகிறார். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாதாவின் சேனைகளை முறியடிக்க நம் ஒரு மனதாவி ஒன்று கூடி அதிகாலை எழுந்து ஆண்டவர் பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா! கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நமக்கு கிடைத்த மகா பெரிய ஒரு ஈவு இந்த பரிசுத்த ஆவியானவர். இது இருக்கும் பொழுது யூதேயாவிலே நாம் சாட்சிகளாய் வாழ முடியும். தனிப்பட்ட நபரா நம்ம இருதயத்திற்கு நீங்கள் அதை செய்து பாருங்கள். சுவையான உறவு தயாராக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த உணவை விட்டு ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபித்து பாருங்கள். பட்டினியோடு இருந்து சாப்பிடாமல் உடனே பரலோகத்திலிருந்து ஒரு தேவ மகிமை இறங்குகிறதை உங்களால் உணர முடியுங்க. உணர முடியும். நீங்கள் அதை செய்து பாருங்கள். இதை சுவைத்து பாருங்கள். உங்கள் தேவைகளுக்காக, அநேகருடைய தேவைக்காக நீங்கள் முழங்கால் படியிட்டு உபவாசமாய் அந்த உணவை தவிர்த்து உட்கார்ந்து பாருங்களேன். தேவன் நம்மத்திலே இறங்காமல் இருப்பதில்லை. உங்கள் இருதயத்தை திருப்திப்படுத்துவார், உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவார். என்னுடைய பிள்ளை என்று உன்னை எடுத்து மார்பிலே அணைத்துக் கொள்வார். அவர் மடியிலே உட்கார வைத்து உங்களை ஆறுதல் படுத்துவார். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நிலையை நாம் தவிர்த்து நிற்கிறோம். அன்பானவர்களே, அதிகாலை ஜெபம் நம்முடைய சபையிலே மிக அவசியமானதுங்க. காலையில் எழுந்து ஜெபிக்க உங்கள் குடும்பமாய் அர்ப்பணியுங்கள். அர்ப்பணியுங்கள். யாரோ ஒரு சிலர் ஜெபிக்கிறதினாலே இன்றைக்கு நாம் பிழைத்து இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய திட்டம் இந்த சபையை குறித்து மகா பெரியது. இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலையில் தேசம் இருக்கிற நிலைகளை உங்களுக்கு அவர் உணர்த்துவார். உங்களுக்குள்ளே அவர் இடைபடுவார். அவர் ஆத்ம பாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வார். ஏனென்றால் அதிகாலை நேரம் அவருடைய நேரம். அவருடைய நேரம். அவருடைய நேரத்திலே அவரால் முத்தரிக்கப்பட்ட நீங்கள் வந்து அமரும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை உன் வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்தது, இன்றைக்கு யூதேயாவிலே இன்றைக்கு 2 நாளாகம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் இந்த ஆலயத்தில் யூதேயாவிலே, யூதேயா என்று சொன்னால் அது தேவனுடைய மனிதர்கள் இருக்கக்கூடிய இடம். அவர்களுக்கு முன்பாக நாம் சாட்சியாய் வாழ வேண்டும். ஆண்டவரை அறியாத மக்கள் இன்றைக்கு நம்முடைய மனசாட்சிக்கு பயந்து வாழ வேண்டும். அதற்கு முன்பாக சாட்சியாய் வாழ வேண்டும் என்று பார்த்தோம். இன்றைக்கு தேவ மனிதர்களுக்கு முன்பாக யூதேயாவிலே, இன்றைக்கு யூதேயா எங்கிலும் நம்ம சாட்சியாய் வாழ வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் வாழ முடியும். ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் என்ன நமக்கு சொல்லுகிறது? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் ஜனங்கள். இன்றைக்கு இந்த வேத வசனத்தின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் அவருடைய ஜனங்கள். ஏதோ பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார், அவர் முத்தரித்திருக்கிறார். அவர் பிள்ளையாக, அவரது பிள்ளைகளாக நாம் அவரால் முத்தரிக்கப்பட்டவர்கள். என் ஜனங்கள் செய்ய வேண்டியது என்ன? இந்த வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, ஹல்லேலூயா, தங்களை தாழ்த்தி. இன்றைக்கு ஒரு தேசத்திற்குள் சேமத்தை உண்டு பண்ண இப்படிப்பட்ட நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை மறந்து போகாத வேத வசனத்தை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் தங்களை தாழ்த்தி தாழ்மை உடையவர்களாய். இன்றைக்கு ஆண்டவர் எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு செயல் பெருமைதாங்க. அந்த பெருமையும் வேசித்தனத்தையும் ஆண்டவர் ஒரு நாளும் சுலபமாய் மன்னிப்பதில்லை. மற்ற அனைத்து காரியத்திலும் கண்ணீரோடு அவரிடத்தில் கடந்து போனால் அதை சுலபமாய் அவர் மன்னித்து விடுகிறார். இன்றைக்கு நம்முடைய தேவை அந்த தாழ்மை. தாழ்மை. அடுத்தது வாசிமா.
ஜெபம் பண்ணி அதிகாலை ஜெபம். தேவனுடைய சன்னிதானத்திலே தேவனால் முத்தரிக்கப்பட்ட நம் ஏதோ நம்முடைய வாழ்க்கையில சுலபமாய் விளையாட்டாய் இருந்து விட முடியாது. இந்த கடைசி கால எழுப்புதல் தேசமெங்கிலும் இன்றைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிற இந்த கடினமான சூழ்நிலையிலே இந்த சபையை ஆண்டவர் வேறு பிரித்ததனுடைய நோக்கம் உண்டாங்க. தேவ அக்கினி இறங்கணும். தேவ வல்லமை மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உனக்குள் இந்த ஆவியானவர் இருக்கிறார். கடினமான சூழ்நிலைகளிலே தாங்க முடியாத நேரத்திலே உனக்காய் தயவு செய்ய ஆவியானுடைய பலன் உணமத்திலே இருக்கிறது. இன்றைக்கு அது இப்படியெல்லாம் அவர் நமக்குள் இந்த ஜெப ஆவியை கொடுக்கிறார். ஜெபிக்கும்படியான ஜெப பலனை கொடுக்கிறார். இதை ஒரு பொருட்படுத்தாதபடி, இதை அறிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுக்காததினாலே அநேக நேரங்கள் இது நம்ம வாழ்க்கை நிலையாய் மாறிவிடுகிறது. ஆனால் அதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. சொல்லுங்க. ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி அவருடைய முகத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி பாருங்க. மரித்த அநேகரை எழுப்ப அவருடைய முகம் கண்ணீரோடு இருந்தது. உன்னத பாட்டு புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது அவருடைய கண்கள் புறாக்கண்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேசத்தில் அவர் நடந்து போன இடங்களெல்லாம் அவர் கண்ணீர் விட்டு கதறிய நேரங்கள் உண்டு. அவருடைய முகம், நாம் இன்றைக்கு அவர் முகத்தை எதை கேட்டு தேடுகிறோம்? எதற்காக அவர் முகத்தை தேட வேண்டும் என்று விரும்புகிறோம்? யோசித்து பாருங்கள். என் தேவைக்காக, என் வாழ்க்கையின் தேவைகள் பூர்த்தி செய்வதற்காக நாம் அவருடைய முகத்தை தேடுகிறோம். ஆனால் அவருடைய முகம் தேட வேண்டும் என்று அவர் எதை சொல்லுகிறார்? அவருடைய கண்ணீர். தேசத்திற்காக ஜீவனையே கொடுக்க, தன்னை ஒப்பு கொடுக்க அவர் தன்னை முற்பட்ட போது, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற தன்னை அர்ப்பணிக்க போகிறார் என்ற அநேக தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்ன போதும் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. அவர்கள் மரித்த பிறகுதான், அவர் உயிரோடு எழுந்த பிறகுதான், பரிசுத்த ஆவியின் வல்லமையாய் அந்த மேல் வீட்டிலே இறங்கின பிறகுதான் இயேசுவை அவர்கள் புரிந்து கொண்டார்கள், விளங்கி கொண்டார்கள். அவர் தேவகுமாரன், அவர் எனக்காக அனுப்பப்பட்ட ஒரு தேவகுமாரன் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் முகத்தை தேடி, அவர் முகம் இன்றைக்கு அந்தகாரமானது. என் முகத்தை தேடி, அப்புறம் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், கட்டாயம் அல்ல, ஒருவரையும் ஆண்டவர் கட்டாயப்படுத்துகிறது இல்லை. நீ பரிசுத்தமாய் வாழ உனக்குள்ளே, உன் மனசாட்சிக்குள்ளே நியமித்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும். ஆனால் இது கடைசி காலமாய் இருக்கிறபடினால் அதிகாலை ஜெபத்திற்காக ஆவியானவர் உங்கள் மத்தியிலே இன்றைக்கு கண்டித்து உணர்த்துகிறார். இன்றைக்கு என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால், பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவம் என்று சொன்னால் யாருடைய பாவம்? நோ, தேசத்து மக்களுடைய பாவம், நம்முடைய பாவத்தை அல்ல. நீ செய்ய வேண்டியதெல்லாம் நீ அவர் முகத்தை தேடணும், ஜெபிக்கணும், தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். அப்படி உன் வாழ்க்கையில செய்யும் பொழுது நான் அதை கேட்டு, படிங்கம்மா, பாவத்தை மன்னித்து, அவர்கள் பாவத்தை மன்னித்து இந்த தேசத்திற்கு ஒரு சேமம் வர வேண்டும் என்று சொல்லு. அவர்கள் பாவங்கள் கேட்காமலே அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இதை எப்படி புரிந்து கொள்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் இதை சொல்லி, இது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறபடினால் இதை உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். இன்றைக்கு என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி அவர்கள் இருக்கும் பொழுது, வசனத்தை வாசிமா, இன்னொரு தடவை முதல்ல வாசிமா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். ஒரு நிமிஷம் அப்படி நிறுத்துமா. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அவர்கள் ரட்சிக்கப்பட, இந்த தேசத்தில் சேமம் உண்டாக, இன்றைக்கு சம்பந்தமில்லாத நாம் திறப்பிலே நிற்க வேண்டும் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அந்த தேசத்திற்கு ஒரு சேமம் உண்டாக, அந்த தேசத்திற்கு ஒரு விடுதலை உண்டாக, இன்றைக்கு என் முகத்தை நீ தேடு, என் முகத்தை நீ தேடு, நீ ஜெபம் பண்ணு,
உன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப, அப்பொழுது நான், படிங்கம்மா, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு தேசம் சேமம் அடையாமல் இருக்க யார் காரணம்? கேள்வி குறியிட்டு பாருங்கள். திறப்பிலே நின்று செபியுங்கள். அதிகாலையில் எழுந்து ஆண்டவர் பாதத்தில் காத்திருங்கள். அபிஷேகத்தின் வல்லமைக்காக வாஞ்சியோடு இருங்கள். இன்றைக்கு சாத்தான் சொல்வான், இதற்கு நீ தகுதியானவன் அல்ல என்று சொல்லுவான், நீங்கள் தகுதியானவர்கள் அல்ல என்று சொல்லுவான். ஆனால் பரலோக தேவன் அவர் குமாரனை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டெடுத்தவர். இன்றைக்கு நம்மை அபிஷேகப்படுத்தி அவர் திட்டத்தை, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு கிடைத்த இந்த மகா பெரிய ஈவுங்க, நமக்கு கிடைத்த ஒரு மகா பெரிய ஈவு. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே, உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே, அனல் மூட்டி எரிய வீடு, அயல் மொழிகள் தினம் கைத்தட்டலாமே, அனல் மூட்டி எரிய வீடு, அயல் மொழிகள் தினம் பேசு, உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. சொல்லுங்க, உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகளே, வல்லமை அன்பு தன்னடக்கம் தருகின்ற ஆவியானவர் உனக்குள்ளே, எல்லாம் கைத்தட்டி பாடலாமே, தன்னடக்கம் தருகின்ற ஆவியானவர் உனக்குள்ளே, பயமுள்ள ஆவியை பெறவில்லை, பயமுள்ள ஆவியை பெறவில்லை, பலன் தரும் ஆவியானவர் எனக்குள்ளே. சொல்லுங்க, பலன் தரும் ஆவியானவர் எனக்குள்ளே, அனல் மூட்டி எரிய வீடு, எஸ் எஸ், அயல் மொழிகள் தினம் பேசு, எரிய வீடு, அயல் மொழிகள் தினம் பேசு, உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே, உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகளே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அதிகாலை ஜெபம். எந்த எண்ணத்தோட ஆண்டவரை பார்க்க நான் போகிறேன், அந்த ஆவலோட, அந்த ஆசையோட, ஒரு தாகத்தோட, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல, காவலாளி விடியலுக்காய் காத்திருக்கிறது போல, அதிகாலே நீங்க முழங்கால் படியிட்டு அந்த ஆவியானவரை வரவேற்று பாருங்களேன். நீ போகிற இடங்களெல்லாம் உனக்கு வரவேற்பு உண்டுங்க. இந்த ஆவியானுடைய வல்லமை அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய வல்லமை, இப்படிப்பட்ட ஒரு ஆத்ம பாரத்தை அவரே நமக்கு அதை சொல்லுவார். உங்கள் இருதயத்தை உங்கள் நீங்க காது கேட்கும்படியான ஒரு சூழ்நிலையை அவர் உண்டாக்கி தருவார். உன் காதுகள் எல்லாம் இந்த தேசத்தை குறித்த காரியங்கள் எதையெல்லாம் கேள்விப்படுகிறீர்களோ அதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உனக்கு கொடுக்கப்படுகிறது. நீ ஜெபிப்பாய் என்ற நம்பிக்கையோட, அதை நாளாக ஆக அது அப்படியே மறைந்து அதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டா அதோட ஆவியானவருடைய கூக்குரலை நீங்க கேட்க முடியாதங்க. இந்த சபையை குறித்ததான ஒரு பெரிய எழுப்புதல் இந்த சபைக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம் சபை மூலமாய் ஊழியம் செய்கிற டேவிட் ஜெசி அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வல்லமையாய் அவர்களை பயன்படுத்துகிறார். அதைத்தான் உங்களுக்கு தெரியும். இங்கே சிரித்த முகத்தோடு உங்களையும் என்னையும் ஆராதனையில மகிழ்ச்சி படுத்துகிறது தான் உங்களுக்கு தெரியும். அவர்கள் படுகிற நிந்தனைகள் தெரியுமா? அவர்களுக்கு வருகிற பழி சொற்கள் தெரியுமா? அவளை நோக்கி வருகிற அம்புகள் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஆவியானவரோட அதிகாலையில் ஜெபித்து பாருங்கள், உங்களை ஜெபிக்கும்படியான ஒரு தூண்டுதலை கர்த்தர் தருவார்.
இன்றைக்கு தேசம் இன்றைக்கு சீர்கட்ட நிலையிலே போகிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே சபை மக்களாகிய நம்மை அவர் விசேஷித்த விதமாய் தெரிந்திருப்பதற்கு அவர் நம் சபையை நேசிக்கிறார். இதில் உள்ள ஊழியங்களை நேசிக்கிறார், ஊழியர்களை நேசிக்கிறார், இங்குள்ள ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். அந்த நேச மிகுதியாய் இருக்கிறபடினாலே, அந்த ஒரு மனதாவி இருக்கிறபடினாலே கர்த்தர் இந்த சபையிலே இன்றைக்கு உங்களுக்கு கூக்குரலாய் இந்த வேத வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யூதேயாவிலே சமாரியாவிலே ஆண்டவர் அறியாத மக்கள் மத்தியிலே நீங்கள் சாட்சியாய் வாழ வேண்டும் என்று, அப்படி உலகத்தின் முடிவு பரிந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது, இந்த ஆவியானுடைய வல்லமை வாஞ்சிக்கணும், இதை பெற்றுக்கொள்ளணும். எத்தனை துயரங்கள் துன்பங்கள் வந்தாலும் அவர் பிரசன்னத்தை விடாதபடி நாம் பிடித்துக் கொள்ளணும். அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கூட இருக்கிறார். நேரமாகிறது, இன்னும் அதிக காரியங்களை நான் கொண்டு வந்து இருக்கிறேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதை நான் பார்க்கிறேன். அதிகாலை ஜெபத்திற்கு ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்க ஆவலோடு நீங்கள் முற்படுங்கள். மற்ற அனைத்தையும் ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் பேசுவார், உங்களோடு இடைப்படுவார். இந்த சபையை குறித்து, தேசத்தை குறித்து அநேக விழிப்புணர்வுகளை நமக்கு கொடுப்பார். மாப்பியாக்கள் நம்முடைய தேசத்திலே அநேக வித ஆபத்தை உண்டாக்குகிறார்கள். கிராமங்களிலே சிறு பெண் பிள்ளைகளை கடத்தி சென்று அவர்கள் தன் வியாபாரமாய் பயன்படுத்துகிற ஒரு கொடிய நிலை நம் தேசத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த கொரோனா டைமில் மாத்திரம் கம்மியாக இருந்தது, மறுபடியும் இன்றைக்கு அது துளித்து விட்டது. அந்த சிறு குழந்தையினுடைய கூக்குரல், அந்த பெற்றவருடைய கூக்குரல் நம்ம தேசத்திற்கு ஒரு சாபமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் தீய பழக்கத்திற்கு அடிமையாகி இன்றைக்கு வாலிபர்கள் மத்தியிலே, பெண் பிள்ளை ஆண் பிள்ளைகள் மத்தியிலே அநேக விதமான போதை வஸ்துக்களை இலவசமாய் இன்றைக்கு லகுவாய் பரப்ப செய்திருக்கிற சாத்தான் அவருடைய வாழ்க்கையை சிதைய செய்ய அவன் திட்டமிடுகிறான். நாம் திறப்பில்லை என்று நீங்கள் செபித்து பாருங்கள். அந்த தேசத்திற்கு இதனால் வருகிற இந்த சாபங்கள் நீங்க அந்த வான மண்டலத்தில் உள்ள பொல்லாதாவின் சேனைகளோட ஒரு யுத்த வீரர்களாய் நீங்கள் நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏதோ விளையாட்டாய் இதை எடுத்துக்கொள்ளாதீர்கள், ஒரு சுலபமாய் எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஆண்டவருடைய வல்லமை இந்த சபையிலே உங்கள் மேல் இறங்குகிறது, உங்களை பலப்படுத்துகிறது, அதற்கென்று உங்களை ஆயத்தப்படுத்துகிறது. உங்கள் மேல் அப்படிப்பட்ட ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் பாத்திரம் எப்பொழுதும் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாரியா ஸ்திரீ, யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் கலப்பு இல்லை. ஆனால் இயேசு அங்கே போகிறார், தாகத்துக்காக தண்ணீர் கேட்டு அங்கே போகிறார். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நான் தாகமாயிருக்கிறேன், நீ யூதனாயிருந்து சமாரியா என்னிடத்தில் தாகத்திற்கு தாய் என்று கேட்கிறாயே, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவருக்கு ஒரு நாளும் தாகம் உண்டாகாது இருக்கும் என்று அந்த ஸ்திரீயிடத்தில் அவர் பேசுகிறார். அன்பானவர்களே, அவர் கொடுக்கும் தண்ணீர் ஒரு நாளும் நமக்கு தாகம் உண்டாகாது இருக்கிற ஒரு ஜீவ நீரூற்று. அது புதியதாய் ஒரு ஊற்றை யோசித்து பாருங்கள், அது புதிய காரியங்களை உனக்குள்ளே எழுப்பி கொடுக்கும். நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபித்து பாருங்களேன், யாருக்காக நீ ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த ஜெபத்திலே நினைவு உனக்கு உண்டாகும். ஒரு ஜீவ நீரூற்றாய் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, ஹல்லேலூயா. இந்த பொல்லாத உலகத்திலே நாம ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட விசேஷித்தமானவர்கள். நம்மை சுற்றிலும் அநேக பொல்லாத காரியத்தினுடைய செய்திகள் நம் காதுகளிலே கேட்டுக்கொண்டு நீ அமைதலாய் இருப்பதற்கல்ல, இதற்காக நீங்க திறப்பில் என்று செபிக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, உன்மேல் அன்பு வைத்த தெய்வத்தை மறந்து எங்கே போகிறாய்? நீ எங்கே போகிறாய்? நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே,
உன்மேல் அன்பு வைத்த தெய்வத்தை மறந்து எங்கே போகிறாய்? நீ எங்கே போகிறாய்? எங்கே தேடி போகிறோம்? நம்முடைய வாழ்க்கை எங்கே போய் கொண்டு இருக்கிறது? யோசித்துப்பா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். இந்த நாள் நம்முடைய திருச்சபை வாழ்விலே மிக முக்கியமான நாள். கடந்த வாரம் ஆண்டவர் வல்லமையா இறங்கி அபிஷேகத்தப்பட்ட நாள். ஆனால் இன்று அது செயல்படுத்தப்பட்ட ஒரு நாள். அந்த அபிஷேகத்தின் வல்லமையை செயல்படுத்தப்பட்ட ஒரு வாரம். இந்த வாரம், இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு மேலே அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் ஆராதனை நேரத்திலே ஊற்றி விட்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இதை அபியாசப்படுத்துங்க. அதிகாலை எழுந்து செபித்து பாருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 9ஆம் அதிகாரம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒரு வாசிங்கள். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். பாருங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். யாரெல்லாம் அவர் நாமத்தை சொல்றாங்களோ அங்கே ஒரு அற்புதம் செய்யாமல் இருக்க மாட்டாங்க. அந்த நாமத்திற்கு அவ்வளோ பெரிய வல்லமை. அந்த தேவனுடைய நாமத்துக்கு அவ்வளோ பெரிய. இயேசு கிறிஸ்து நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும். இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவர் அறியாத ஒரு ஸ்திரீ. அவள் தன்னுடைய மகளுடைய வேதனை, பிசாசினால் பிடிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த மகள் இயேசுவினிடத்தில் வந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டாள். அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. இன்னும் 5 நிமிஷம் முடிச்சிடறேன். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் அவர் சொல்லவில்லை. தாவீது குமாரனே இறங்கும் என்று கூப்பிட்ட பிறகும் அவர் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அமைதலோடு இருந்தார். இதில் தான் நம்ம மிஸ்டேக் பண்றோம். கூப்பிட்ட உடனே, கேட்ட உடனே, அல்லது ஊழியர்கள் செபித்த உடனே, அல்லது நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் அந்த ஆண்டவர் அறியாத அந்த கானானிய ஸ்திரீ இன்றைக்கு அவளுடைய செயலுக்காக அந்த தாவீது குமாரனே என்ற அந்த வார்த்தைக்கு அவள் முக்கியத்துவம் கொடுத்ததை இந்த பகுதி நமக்கு உணர்த்தும். அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு உணர்த்தும். ஒருவேளை இந்த வேளையிலே கேட்கிற இந்த நேரத்திலே உங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிவார். வானத்துக்கு மேலேறினாலும் அங்கே அவர் இருக்கிறார். பாதாளத்திற்குள் படுக்கை போட்டாலும் அவர் இருக்கிறார். அவருக்கு மறைவான இடம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு தீர்மானியுங்கள், இதை தவிர வேறொரு வழி இல்லை. அந்த கானானிய ஸ்திரீ மறு வார்த்தை ஒன்றும் இயேசு பேசாதிருந்தார். அடுத்த வசனம். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். இது யார் சொன்னது? யார் சொன்னது இத? அந்த வார்த்தை மறுபடியும் படிங்க. அதற்கு அவர், அதற்கு அவர், அவர் யார்? அது இயேசு. அதற்கு இயேசு சொல்றாரு. என்ன சொல்றாரு? காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி உனக்கு அல்ல அப்படின்னு சொல்றாரு. யாரு? இயேசு. தாவீது குமாரனே என்று அவளை புகழ்கிறான். கிட்ட போய் என்னுடைய மகளுடைய வேதனையை சொல்கிறான். ஆனாலும் இயேசு சொல்லுகிற இந்த வார்த்தை சற்று உங்கள் இருதயத்தை இந்த ஒரு 5 நிமிடம் நீங்கள் ஒருமுகப்படுத்தும்படியாக நான் கேட்கிறேன். இன்றைக்கு இத்தனை விதமான அற்புதமான தாவீது குமாரனே எனக்கு இறங்கும், என்னுடைய மகள் பிசாசின் கொடிய வேதனை என்ன என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். ஆனாலும் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? அதற்கு அவர் என்ன சொல்றாரு? காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேலுக்கு இல்லாமல் மற்ற ஒருவருக்கு உனக்கு இல்லைன்னு சொல்றார். அப்போ இந்த கானானிய இருதயத்தில் எப்படிப்பட்ட ஒரு இருள் சூழ்ந்திருக்கும் இல்லையா? நான் இப்படி இவர் என் மகளுக்கு ஒரு குணத்தை தருவார் என்ற நம்பிக்கையோடு தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அந்த வேதனைகளை பகிர்ந்து கொண்டேனே. இவர் இப்படி நான் இஸ்ரவேலருக்கு வந்தேனே தவிர கானானியாகிய உனக்கு இல்லை என்று சொல்லுகிறாரே என்று அவள் இருதயம் சோர்ந்து போயிருக்கும். ஆனால் அவள் எப்படி நின்னா பாருங்க.
அடுத்த வசனத்தை வாசிங்க. அவள் வந்து ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு முன்பாக இதை தவிர வேறொரு வழி இல்லை என்று அவள் பணிந்து கொள்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளத்திலே நிச்சயமாய் இந்த வேதனையை அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கத்தான் செய்யும். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை இருக்கிறவங்க வேகமா ஒரு தடவை கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆனால் இன்றைக்கு அந்த ஸ்திரீ சொல்றா, மறுபடியும் விடாதபடி அந்த இயேசுவை போய் அவருக்கு முன்பாக பணிந்து கொள்கிறதாக இந்த வேத வசனம் விடவில்லை. இவர்தான் தாவீது குமாரன், இவரால் தான் என் மகளுக்கு ஒரு அற்புதம், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நிந்தனைகள் மாற இவரை தவிர வேறு ஒரு வழி இல்லை என்று ஒரு தீர்மானித்த ஒரு ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ, ஆண்டவரை குறித்து அறியாத ஒரு மகள். இன்றைக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு? அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை யாரு? இஸ்ரவேலர்கள் பிள்ளைகள் இல்லையா? அவருடைய பிள்ளைகள் தானே நாம எல்லாம். அவர் பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறார். நாய்க்குட்டி யாரு? இந்த கானானிய ஸ்திரீ. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்கட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அப்போ இஸ்ரவேல்கள் மேலே எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு நாம் ஆராதிக்கும் ஆண்டவருக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் எவ்வளவு பெரிய அற்புதமாய் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், மற்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அன்பானவர்களை, கூட கொடுக்க வேண்டிய காரியங்களுக்காக நீங்கள் சிரமப்பட வேண்டாம். அவரை தேடினால் போதும், மற்ற அனைத்தையும் கர்த்தர் ஏற்ற வழியில் அதை நமக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? இன்றைக்கு அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. வாசிமா. அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து, நல்லா புரிஞ்சுக்க. பிள்ளைகள் அப்பன்னா இஸ்ரவேலர்கள், நீங்களும் நானும் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. இவளை நாய் என்று சொல்கிறான். அந்த நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்கிறான். அடுத்த வசனம், அதற்கு அவள் மெய்தான் ஆணையா, அதை ஒத்துக்கிறேன். ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை, அந்த நாய்கள் எஜமானின் தேவிலிருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுமே. அப்படி ஒரு நன்மை எனக்கு செய்யக்கூடாதா? என் மகளுடைய வேதனை என்னாலே தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேனே. தாவீது குமாரனே, அநேக அற்புத அடையாளங்களை நீ செய்தவராச்சே, அந்த மேதையில் விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று அவள் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாள். உடனே இயேசு என்ன சொல்கிறார்? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி ஆக கடவது என்று கட்டளை. இந்த வார்த்தையை அவர் வாயிலிருந்து வர, அவர் செயல்கள் மூலமாய் நாம் எதிர்பார்த்து காரியம் வர எத்தனை கடினங்களுக்குள்ளே கடந்து போக நிலை இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். கேட்ட உடனே கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த சபைக்குள்ளே ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை வெறுமையாய் போவதில்லை. எத்தனை ஊழியங்கள் அன்பானுங்க, அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம் வாழ்க்கையை அவரோடு இணைந்து நடத்தணும். அதிகாலை எழுந்து விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கணும். உன் கணவருக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, சமுதாயத்திற்காக, இன்றைக்கு சபைக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். அப்படி ஜெபித்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை நிலையிலே ஒரு பெரிய நீ விரும்புகிறதை பெற்றுக்கொள்ளலாம். அதைத்தான் நீ விரும்புகிறபடி ஆக கடவுது என்று அந்த மகளுக்கு அவர் சொன்னார். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கட்டும். எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நமக்குள்ள ஒரு மனது இருக்கணுங்க. ஆண்டவர் ஒரு மனது இருக்கிற இடத்துல எல்லாம் இருக்கிறார். இந்த சபைக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு மனது ஆவி இருக்கணும். பிரிவிதைகளை கொடுத்து பல விதமான இந்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேறக்கூடாதபடி பல தடைகளை உண்டு பண்ணி விடுவான். ஒரு மனதுதான், ஒரு மனதா ஒன்றா இருக்கும் பொழுதுதான்
உடைக்க முடியாது. அவன் தந்திரங்களை நிறைவேற்ற பிரித்து விடுவான். ஒரு மனதாவினாலே கர்த்தர் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. வலைகள் கிழியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். வலைகள் கிழியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். அதை மட்டும் சொல்லுங்களேன் வாய்த்த. ஒரு மனமாய் உற்சாகமாய் சொல்லுங்க. ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்லுவோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்லுவோம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். ஆழ கடலிலே அதிகம். எல்லாம் கைத்தட்டி பாடலாம் மேல இருக்கிறவங்களாம். அலைகள் கிழியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். வலைகள் கிழியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்லுவோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்லுவோம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன். ஆழக்கடலிலே, ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. ஒரு மனமா இருப்பேன்னு நீங்க சொல்லிங்க. உன் வார்த்தையில் அறிக்கை இருக்கிறீங்க. இந்த ஃபேன் சாட்சி சொல்லும். இங்க இருக்கிற தூண்கள் எல்லாம் சாட்சி சொல்லும். ஒரு மனதாய் ஒன்று கூடி தேசத்துல தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற நம்ம அர்ப்பணிப்போம். தகப்பனே, உம்முடைய அளவில்லாத இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பிள்ளைகள் மேலே நீ ஊற்றி இருக்கிறீர் ஐயா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது திட்டங்களை செய்ய எங்களை உற்சாகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.